கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை தவிர எல்லா கட்சியிலுமே சேர்ந்துட்டாரு. ஆதவர்ஜனா தான் இப்போ நிழல் முதல்வர். அதிமுக எம்பி இன்பதுரையோட நையாண்டி பதிவு. அமைச்சர் ஆதவர்ஜனா சேராத ஒரே கட்சி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தான். அது மட்டும் இல்லாம அவர் தான் இப்போ நிழல் முதல்வர் அப்படின்னு அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை கிண்டலா போட்ட பதிவு ஒண்ணு இப்போ சோசியல் மீடியால பரபரப்பை கிளப்பி இருக்கு. காரணம் என்ன, விரிவா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனாவுடைய சமீபத்திய செயல்பாடுகளும் அதிமுக உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகள் குறித்த அவருடைய விமர்சனங்களும் அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில அவருடைய இந்த அதிரடி அரசியல் நகர்வுகள் குறித்து சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் காரசாரமான கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. குறிப்பா அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை பகிர்ந்திருக்கக்கூடிய விமர்சனம் தற்போது இணையத்துல வேகமா பரவி வருது. அதுல அமைச்சர் ஆதவர்ஜனாவுடைய செயல்பாடுகள் மற்றும் அதிமுக உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகள் குறித்து அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களை பார்த்தா அவர்தான் தமிழக வெற்றி கழக அரசுடைய நிழல் முதலமைச்சர் மாதிரி தெரியுது. இதுவரை அவர் இணையாத ஒரே கட்சி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி மட்டும்தான் போல அப்படின்னு கிண்டலா பதிவிட்டு இருக்காரு. விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி கட்டில அமர்ந்த நிலையிலும் கூட அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா மற்ற கட்சிகளை தொடர்ந்து விமர்சித்து வருவது அவரே கட்சியுடைய உச்சகட்ட அதிகார மையமா செயல்படுகிறாரோ அப்படின்ற கேள்வியை கிளப்பி இருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. அதன் வெளிப்பாடாதான் இத்தகைய கடுமையான மற்றும் நையாண்டி கலந்த விமர்சனங்கள் எழுந்து வருது. மேலும் தாவேகா தான் உண்மையான அதிமுக அப்படின்னும் 90% அதிமுக இருக்கக்கூடியவங்க தாவேகாவில இணைந்துருவாங்க அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை மக்கள் தலைவர்களா உருவாக்கியது மாதிரி மக்கள் முதல்வர் ஜோசப் விஜயையும் உருவாக்கி இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆதவர்ஜனாவுடைய இந்த கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் கட்சியின் மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா, அல்லது உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிவந்த தொண்டர்களை கட்சியிலே சேருங்கள் என்று பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே. அதிமுக எந்த சக்தியாலையும் அளிக்க முடியாது அப்படின்னும் தொண்டர்கள் என்னைக்குமே கட்சியோட பின்னாடி உறுதியா இருப்பாங்க அப்படின்னு விமர்சிச்சிருந்தாங்க. அது போல திமுகவுடைய பண்ணையார் மனநிலை தான் அந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு விமர்சிச்சிருந்தாங்க. சட்டசபை தேர்தலில் வென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா அப்படின்னு இவங்க 4 பேரும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணைஞ்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் தாவேகாவில இணைந்திருக்காங்க. அது யாரெல்லாம்னு விரிவா பார்ப்போம். வெல்லமண்டி என் நடராஜன், இவரு அதிமுக ஆட்சி காலத்துல சுற்றுலாத்துறை அமைச்சரா பொறுப்பு வகித்தவங்க. திருச்சியில பலத்த செல்வாக்குடைய இவரு தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த சந்திச்சு முறைப்படி கட்சியில இணைந்திருக்காங்க. நடராஜ், இவரு சென்னை மயிலாப்பூர் தொகுதியுடைய முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஓய்வு பெற்ற டிஜிபியுமான இவரு சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துல தன்னை இணைத்துக்கிட்டாங்க. JKN ராமஜெயலிங்கம், இவரு ஜெயம்கொண்டம் தொகுதியுடைய முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். சாதன் பிரபாகர், இவரு பரமக்குடி தொகுதியுடைய முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். கமலக்கண்ணன், இவரு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ தொழிலாளர் அமைப்பான அண்ணா தொழிற்சங்கத்துடைய முக்கிய பொறுப்புல இருந்தவங்க. புகழேந்தி, இவர் முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளர். இவரும் தாவேகா அமைச்சர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய நிலையில விரைவிலேயே தாவேகாவில அதிகாரப்பூர்வமா இணைய இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வெளியாகி தாவேகா ஆட்சி அமைத்த சில நாட்கள்லேயே 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணைஞ்சிருக்காங்க. இதனால அந்த 4 தொகுதிகளுமே இப்ப காலியா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வருவதாலையும் தாவேகா தங்களுடைய கொள்கை தலைவர்களான பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை ஏற்றுக்கொண்டதாலையும் தாவேகா உண்மையான அதிமுகவா கருதி வருகிறோம். இதனால கட்சியில இணைந்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு இந்த தொடர் இடப்பெயர்வு நடந்து வருவதால சென்னை பனையூர் தலைமையகத்துல
வாரந்தோறும் பிற கட்சியினரை இணைக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் தாவேகா தரப்புல நடத்தப்பட்டு வருது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.